ஒரு நாள் அரண்மனை பகல் நேரம். அந்த கொடும்பாளூர் குறுநில மன்னர் இடங்களியார் அமர்ந்து கொண்டிருக்கிறார். 2-3 காவலாளி வேக வேகமாக ஓடி வந்து, மன்னரே, இவரை தண்டிச்சே ஆகணும். நெல் குடோனை திறந்து பல நெல் மூட்டைகளை சூறையாடி திருடி பல விஷயங்களை செய்திருக்கிறார். அரசே, மன்னித்து விடுங்கள். என் வாழ்க்கையினுடைய இந்த பிறவியினுடைய நோக்கமே தினசரி அடியார்களுக்கு திரு அமுது படைக்கணும். என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் வாரி இறைத்து நான் திருஅமுதுனா சாப்பாடு போடுறது பண்ணிட்டேன். எனக்கு ஆயுள் தண்டனையே கிடைத்தாலும் நெல் மூட்டைகளை எடுத்து அடியார் பெருமக்களுக்கு திருஅமுது படைப்பேன்னு அப்படியே பொலன்னு குற்றால அருவி கொற்ற மாதிரி இந்த மன்னனுடைய கண்கள் குளமாகி போனது. என் கிடங்கை திறக்கச் சொல்கின்றேன். எவ்வளவு நெல் மூட்டைகள் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். இனி அடியார்களுக்கு பசி, பட்டினி, பஞ்சம் என்று ஒருபோதும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது.